வணக்கம். இது 8ஆம் அறிவு. உலகத்தின் தொன்மையான மொழிகளை ஒன்றாக கருதப்படக்கூடியது சமஸ்கிருதம். வட இந்திய மொழிகள் பெரும்பாலானவற்றிற்கு தாய்மொழியாக விளங்கக்கூடியது இந்த சமஸ்கிருதம். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மொழிகளில் இந்த சமஸ்கிருத வார்த்தைகள் இன்றைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருது. நம்முடைய முன்னோர்களுடைய படைப்புகள், இலக்கியங்கள், அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆரம்ப காலங்களில் பெரும்பாலும் சமஸ்கிருதத்தில் இருந்திருக்கு. இந்த வாரம் இந்த சமஸ்கிருதத்தை பற்றிய ஒரு அலசல் தான். இந்திய அளவில் சமஸ்கிருதத்தை பற்றி இன்றைக்கு பரவலாக ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த சமஸ்கிருதத்தை பற்றி அந்த துறையை சார்ந்த ஆர்வலர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க இதோ. இப்போ இந்த நவீன காலத்தில் இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருக்காங்க. இங்கிருந்து காலையில் கோயம்புத்தூர்ல இருக்காங்க, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சம்ஸ்கிருதம், தியானம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எப்படி டைம் இருக்குமா இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு எல்லாத்துக்கும். கண்டிப்பாக இது இன்ஃபேக்ட் எல்லாருமே கேட்குற கேள்வி. இப்போ எனக்கு டைம் இல்லை, பறந்துட்டே இருக்கீங்க. என்ன நேற்றுக்கு நான் சிங்கப்பூர்ல இருந்தேன், இப்பவே ஃப்ளைட்டை பிடிக்கணும், நான் ஆஸ்திரேலியா போகணும், ஆஸ்திரேலியாவிலேருந்து அடுத்த நாள் அமெரிக்கா போகணும் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த பறக்கிறாங்க இல்லைங்க, பறக்கும் விமானமே நம்ம தான் கண்டுபிடிச்சோம். அப்படியா? ரைட் பிரதர்ஸ் இல்லையா? பாத்தீங்களா, ரைட் பிரதர்ஸ் ராங் ஆன்சர். ஏன்னா நமக்கு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. மேக்குலர் எஜுகேஷன் சிஸ்டம்ல ரைட் பிரதர்ஸ் தான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணம் படிச்சீங்கன்னா புஷ்பக விமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ராமாயண கார்ட்டூன்ல கூட வரும். கார்ட்டூனை படிச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம், ராமாயண புஸ்தகத்தை படிச்சு யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா மூலம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. சம்ஸ்கிருத பாஷை தெரியாததுனால ராமாயணம் யாரும் படிக்கிறது இல்லை இன்னைக்கு. இப்போ அந்த ராமாயணத்துல புஷ்பக விமானம் உபயோகப்படுத்திருக்காங்க. நம்மளோட ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, அவர் சுந்தர காண்டத்துல அங்க போறாரு, எங்க ஸ்ரீலங்காக்கு போறாரு. போயிட்டு அந்த விமானத்தை பாக்குறாரு. அந்த விமானத்தை பத்தி அவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. விமானத்தோட வெளிப்பகுதி எப்படி இருக்கு, உள்பகுதி இருக்கு, என்னெல்லாம் அதுல இருக்கு, என்னெல்லாம் ஆச்சரியமான விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ஆஞ்சநேயர். சுந்தரகாண்டத்தை எடுத்து படிச்சா விமானம் எவ்வளவு பழசுன்னு நமக்கு தெரியும். அதோட முக்கியமான ஒரு விஷயம், வைமானிக சாஸ்திரம்னே ஒண்ணு இருக்கு சம்ஸ்கிருதத்துல. ஆச்சரியமா வைமானிக சாஸ்திரத்துல ஒவ்வொரு விமானமும் எப்படி பண்ணணும் அப்படின்னு படம் போட்டு விளக்கியிருக்காங்க. அதோட அந்த விளக்கத்துல என்னெல்லாம் ஆச்சரியம்னா, அதுல சில பகுதியை நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், பல பகுதி இன்னும் கண்டுபிடிக்கல. இப்ப பார்த்தோம்னா விமானத்துல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போலாம், இன்னைக்கு உபயோகப்படுத்துறோம். ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி போலாம், இன்னைக்கு உபயோகப்படுத்துறோம். அங்க ஒரு பிளானட்ல இருந்து இன்னொரு பிளானட்டுக்கு போலாம் அப்படின்னு இருக்கு. மெர்க்யூரி பவர்டு ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்புறமா இந்த இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்க, இந்த மாதிரி சோலார் எனர்ஜி, சூரியன் கிட்டே இருந்து இருக்கிற சக்தியில நம்ம போலாம்னு சின்ன சின்ன வண்டி இன்னைக்கு உருவாக்குறாங்க, சில காரு. அதை சூரிய ஒளியிலேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு விமானம் சூரிய ஒளியை வச்சு பறக்க வைக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சோலார் பவர்ட் ஏர்பிளேன்ஸ் பத்தி எழுதியிருக்காங்க. அதோட ஏதோ ஒரு மெட்டீரியல் அதை பத்தி விளக்கியிருக்காங்க. அந்த மெட்டீரியல்ல பெயிண்ட் பண்ணா இந்த பிளேன்ல ஹிடன் பிளேன்ஸா பறக்கலாம். இந்த பிளேன் யார் கண்ணுக்குமே தெரியாம இருக்கும். ராடார்ல டிடெக்ட் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி, இட் cannot be detected by the radar அப்படிங்கிற அளவுக்கு விமானம் எழுதியிருக்காங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்கள் வைமானிக சாஸ்திரம்ல இருக்கு. இதெல்லாம் தியரி, யாரை நம்புவாங்க? சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் இருந்ததுனால என்ன பண்ணாரு, ஷிவ்கர் பாபா டால்பாடே அப்படின்ட்டு ஒருத்தர், அவர் பிரிட்டிஷ் காலத்துல வாழ்ந்தவர். இந்த விமான சாஸ்திரம், ரிக்வேதம் இதெல்லாத்தையும் எடுத்து அதுல சொன்ன பிரகாரம் விமானத்தை பண்ணாரு. ஃபுல் விமானம் அதே மாதிரி அவங்க சொன்னதை பேஸ் பண்ணி வச்சாரு. அதை பறக்க விட்டாரு. பறக்க விட்டு அந்த விமானம் சக்சஸ்ஃபுல்லா பறந்தது. பறந்துட்டு லேண்ட் ஆச்சு. இதுக்கு ஒரு நியூஸ் ஐட்டம் டைம்ஸ் ஆஃப் இந்தியால அந்த டைட்டில் பப்ளிஷ் ஆச்சு. அந்த நியூஸ் ஐட்டம் கூட நீங்க இங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த டேட்ல அந்த நியூஸ் ஐட்டம் இருந்திருக்கு. அப்போ விமானம் பறந்தது உண்மை, விமான சாஸ்திரம் இருந்தது உண்மை. நம்ம அதை வச்சு ஒரு விமானம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பறந்து முடிச்சுட்டு ஃபுல்லா ஒரு 8 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரைட் பிரதர்ஸோட விமானம் வந்தது. அப்போ ரைட் பிரதர்ஸ் விமானம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது எப்படி உண்மையா இருக்க முடியும்? நம்மளோட சம்ஸ்கிருத ஸ்கிரிப்சர்ஸ்ல இதெல்லாம் இருக்கே, புஷ்பக விமானமும் இருந்திருக்கே. அப்போ ரைட் பிரதர்ஸ் புஷ்பக விமானத்தை ஓட்டின ராமர் அவரோட அண்ணாவா? அந்த கேள்வி நமக்கு பிறக்குது இல்லைங்களா? நியாயமான கேள்விதான்.
இந்த சமஸ்கிருதம் இன்னைக்கு வழக்கில் இல்லை. வழக்கொழிஞ்சு போன இந்த மொழியை மீண்டும் வழக்கு மொழியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு நிறைய பேர் தீவிரமாக செயல்பட்டுட்டு வராங்க. அதில் சமஸ்கிருத பாரதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கு எளிமையான சமஸ்கிருத வார்த்தைகளை முதல்ல அறிமுகம் செய்கிறாங்க. நிறைய போட்டிகளை நடத்திட்டு இருக்காங்க. சமஸ்கிருதத்திற்கே என்றே ஆய்வகத்தையும் நூலகத்தையும் ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் மீண்டும் சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கில் தீவிரமாக செயல்பட்டு வராங்க. ஹனுமன் புவியிலிருந்து சூரியனை சென்றடைய 1000 யுக யோஜன வருடம் சென்றார் என துளசிதாசர் ஹனுமன் ஜலிசாவில் கூறியுள்ளார். ஒரு புனித யுகம் என்பது 12,000 வருடங்களாகும். 1000 யுகம் என்பது 1,20,00,000 ஆண்டுகளாகும். ஒரு யோஜன் என்பது 8 மைல் ஆகும். 1000 யுக யோஜன வருடம் என்பது 9,60,00,000 மைல் ஆகும். இன்றைய விஞ்ஞானிகளின் கணக்குப்படி பூமியிலிருந்து சூரியனின் தூரம் 9,29,35,700 மைல்கள் ஆகும். எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரத்தை ஏறத்தாழ சரியாக கணித்து கூறியிருந்தார் துளசிதாசர். இதிலிருந்து நம்முடைய வானவியல் அறிவின் உச்சம் நமக்கு விளங்கும். துளசிதாசர் வானவியல் அறிவியலின் உச்சத்திற்கே சென்றிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போ நீங்க சொல்றது பார்த்தா விமான சாஸ்திரம், வானியல் இதை தவிர மற்ற துறை நூல்களும் பிரான்ச்சஸ், நான் சொல்ல போனால் ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பயோகெமிஸ்ட்ரி இப்படிப்பட்ட நூல்களும் கூட சமஸ்கிருதத்தில் இருந்திருக்குங்கிறது என்னுடைய யூகம். ஆமாங்க, ஏன்னா பரம்பரையா இவ்வளவு கோடிக்கணக்கான வருஷங்களா எல்லாரும் அந்த மொழியில தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மொழியில எல்லாமே இருந்திருக்கணும். ஏன்னா அந்த மொழியில தான் மற்ற எல்லா பாஷையும் அவங்க கத்துட்டு வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா நாரதர், நம்ம சாண்டக்கிய உபநிஷத்துல ஒரு இடம் வருது. நாரதர் இன்னும் கொஞ்சம் அதிகமா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சனத்குமாரர் மகரிஷி அவர்கிட்ட போய் கேட்டாராம், இந்த மாதிரி எனக்கு படிக்கணும், நீங்க கத்துக் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. உடனே சனத்குமாரர் இவரை கேட்கிறாராம், சரி உனக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் தெரியும் சொல்லு அப்படின்ட்டு. அதுக்கு நாரதர் சொல்றார், எனக்கு 4 வேதங்கள் தெரியும், 18 புராணங்கள் தெரியும். இந்த மாதிரி இந்த ஜியோகிராஃபி வேதம் பேஸ் பண்ணி தான் உண்மையான ஜியோகிராஃபி எனக்கு தெரியும். ஹிஸ்டரி அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும், ஏன்னா பரம்பரை எல்லாமே அவருக்கு தெரியும், ஞானம் இருக்கு. ட்ரிக்னோமெட்ரியோட உண்மையான பேரு ட்ரிகோனோமெட்ரி, அதுவும் நம்ம தான் கண்டுபிடிச்சோம். ட்ரிக்னோமெட்ரி தெரியும், அறிவியல் தெரியும். ஸோ சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் படிக்க வரேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவ்வளவு இருந்தும் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ இந்த ஒரு சூத்திரம் நம்ம பார்த்தாலே என்னெல்லாம் ஞானம் முன்னாடி இருந்தது அப்படிங்கிற ஒரு அறிமுகம் நமக்கு கிடைக்கும். நியூட்டன் காஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா முறை நியூட்டனுக்கு 1800 வருடங்களுக்கு முன்னர் கோவிந்த சுவாமிகள் என்பவர் மூலமாக கண்டறியப்பட்டு விளக்கப்பட்டிருக்கிறது. சைன் கொசைன் ஃபார்முலாவை கண்டறிந்தவர் டெய்லர் என்பதுதான் இன்றைய புத்தகங்களில் நாம் காணும் செய்தி. ஆனால் 250 வருடங்களுக்கு முன்னரே சைன் கொசைன் ஃபார்முலா மாதவாச்சாரியார் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. நியூட்டன் காஸ் பேக்வர்ட் இன்டர்போலேஷன், நியூட்டன் பவர் சீரிஸ், கிரிகரி இன்வர்ஸ் டேஞ்சன்ட், பை தியரம், நியூட்டன்ஸ் இன்ஃபைனைட் ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷன், தியரம்ஸ் ரிலேட்டிங் டயமீட்டர், வால்யூம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் இவையெல்லாம் மாதவாச்சாரியார், புத்தமனாச்சாரியார் மற்றும் பரமேஸ்வராச்சாரியரால் கிமு 300ஆம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. பித்தோகரஸ் தியரம் 800ஆம் ஆண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. மேடம், விஞ்ஞான சம்பந்தமான நூல்கள் இருக்கிறதா சொன்னீங்க, அதே மாதிரி கணித சம்பந்தமாக இருக்கக்கூடிய நூல்கள் சொன்னீங்க, அதில் புகழ்வாய்ந்த புகழ்வாய்ந்த எழுத்தாளர்கள் அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. மருத்துவத்துறை சம்பந்தமாக ஏதாவது இருக்குங்களா, நூல்கள் இருக்கா? மருத்துவ சம்பந்தமா ரொம்பவே நிறையா இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இன்டெஸ்டைன் சர்ஜரி நம்ம பண்ணியிருக்கோம், கிட்னி ஸ்டோன் ரிமூவல், இப்போ அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூட கொஞ்சம் கஷ்டமான சர்ஜரி, அது நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம் முன்னாடி. டெஸ்ட் டியூப் பேபிஸ் இப்போ கூட 30 to 40% தான் சக்ஸஸ் ரேட்டுங்கிறாங்க.
டெஸ்ட் டியூப் பேபிஸ் நம்ம பண்ணிருக்கோம். அற்புதம், நம்ம அற்புதம். ஆமாங்க. இப்போ அகஸ்தியருக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, நம்மளோட தமிழ் முனிவர், அவரோட இன்னொரு பேர் என்ன? கும்பமுனின்னு சொல்லுவோம். கும்பமுனி. ஏன்னா கும்பே ஜாதா, கும்பமுனி, கும்பத்துல பிறந்தவர். அதனால அவர் வந்து டெஸ்ட் டியூப் பேபி. துரோண அப்படின்னு பேர் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, துரோணி அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல பக்கெட்னு அர்த்தம். அப்படின்னா பக்கெட் மாதிரி ஒண்ணு இருந்தது, அதுல பிறந்ததுனால துரோணா அப்படின்னு அவருக்கு பேரு. இந்த கௌரவர்கள் சொல்றோம்ல, ஆமா, 100 கௌரவர்கள். எப்படிங்க ஒருத்தருக்கு 100 குழந்தை இருக்க முடியும்னா டெஸ்ட் டியூப் பேபிஸ். ஸோ 100 கௌரவர்களுமே டெஸ்ட் டியூப் பேபிஸ். அது மாதிரி டெஸ்ட் டியூப் பேபி இவங்கள சரளமா பண்ணிருந்த ஒரு விஷயம். அப்போ அதுல சம்ஸ்கிருதத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரு வார்த்தை இருக்கு வச்சுக்கோங்களேன், அதுவே அர்த்தத்தை கொடுக்கும், டெஃபினிஷனும் கொடுக்கும். உதாரணத்துக்கு நம்மளோட ஹிருதயம் இருக்கு, தமிழ்லயும் இதயம்னு சொல்லுவோம், சம்ஸ்கிருதத்துல ஹிருதயம்னு சொல்லுவோம். ஹிருதயம், ஹிருதய, ஹிருதய, இந்த மூணுத்துக்குமே வெவ்வேறு பேர் இருக்கு. ஹரதி, ததாதி, யாதி, gives, receives, transports. இதுதான் ஹார்ட். ஆமா, blood. இதுதான் இதயத்தோட டெஃபினிஷன். அதுவும் அந்த வார்த்தையிலேயே இருக்கு. உலகத்தோட முதல் சர்ஜன் நம்ம நாட்டை சேர்ந்தவர், சுஷ்ருதா அப்படின்னு பேரு. அந்த மகரிஷி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அந்த காலத்துல யுத்தம்லாம் நடக்குது, மூக்க எடுத்துருவாங்க. சோ இப்ப நம்ம ராமாயணத்துல கேள்விப்பட்டிருக்கோம், சூர்பனக மூக்க எடுத்தா. சூர்பனக மூக்க வந்து லக்ஷ்மணர் எடுத்தாருன்ட்டு. அந்த மூக்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சுஷ்ருதா சரி பண்ணுவாராம். யுத்தத்துல யாருக்கெல்லாம் இருந்ததோ அவங்களுக்கு சரி பண்ணுவாராம். மூக்குன்னு இல்ல, கை காலு எந்த லிம்ஸையுமே வந்து சரி பண்ற அளவுக்கு மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஆயுர்வேதம் அந்த சாஸ்திரமே தன்வந்திரி கொடுத்தார், நம்ம கடவுள்கிட்டே இருந்து வந்தது. அந்த சாஸ்திரம் ஃபுல்லாவே மெடிசன் பத்தி தான் இருக்கு. அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்பட்ட மகரிஷி சுஷ்ருதா 2600 வருடங்களுக்கு முன்னரே உடலின் அமைப்பு, உடல் நலன், உடல் இயக்கம் இவற்றை ஆராய்ந்து அறுவை சிகிச்சை முறையும் செய்திருக்கிறார். உடல் மரத்து போக ஊசி வகைகளும் அவரால் அன்றே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இப்போ மெடிசன் துறையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷலிஸ்ட் யுகங்க. இப்போ தலைக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், கழுத்துக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், கை கால்களுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் சமஸ்கிருதத்தில் இருந்திருக்கான்னு. அதாவது இப்போ ஸ்பெஷலைசேஷன்னால என்ன நடக்குதுன்னு நம்ம முதல்ல யோசிக்கணுங்க. ஒரு கால் வலின்னு ஒருத்தட்ட போறோம், உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி ஒரு ருமட்டாலஜிஸ்ட பாருங்க, ஆர்த்தோபெடிஷனை பாருங்க அப்படிம்பாங்க. இதுவே நம்ம ஏதாவது வந்து ஒரு வயிற்று வலி, பிரசவம் அது இதுக்கு போறாங்கன்னா கைனகாலஜிஸ்ட்க்கு போவாங்க அப்படிம்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் வந்துடுச்சு. அதனால ஆபத்து என்ன வருதுன்னு பார்த்தா, அவங்க மற்ற துறையை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அவங்க கொடுக்குற இடம் அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க, இன்னொரு இடத்துல அது பாதிக்குமான்னு தெரியாது. ஒரு மாத்திரை கொடுக்கும் போதே ஆன்டி அசிடிட்டி மாத்திரை கொடுப்பாங்க, ஏன்னா இதனால அசிடிட்டி ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு முறை என்னாச்சு, ஒரு கால் வலி வந்துச்சு, மூட்டு வலி வந்துச்சு. அதுக்கு 2 வருஷம் ஒரு மாத்திரை கொடுத்தாங்க, நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் தினமும். அஃப்கோர்ஸ் அசிடிட்டி அதுக்கும் சேர்த்து கொடுத்தாங்க, 2த்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு பிற்பாடு ஒரு நாளைக்கு பேப்பர் படிக்கிறேன். முதல் பக்கம் பேப்பர்ல, இனிமே இந்த ட்ரக் வித்ட்ரா பண்ணிட்டோம், ஏன்னா இந்த ட்ரக் சாப்பிடுறவங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேல யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டாங்க. அதை படிச்ச உடனே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. 2 வருஷமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. சோ அப்படின்னா ஒரு மருந்து ஒரு காரணத்துக்கு சாப்பிடுறோம், விபரீதம் என்ன கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம இந்த ஆயுர்வேதம் சிஸ்டம்ல அப்படிலாம் கிடையாது. ஒரு மனுஷனை ஒரு முழு மனுஷனா பார்த்து அவனுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். இப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாயிடுச்சு, ஹெல்த் ஃபிட்னஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சு. ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தா டெக்னாலஜி, இவ்வளவு பெரிய எக்யூப்மெண்ட் வச்சிருக்காங்க, அதுக்குள்ள நம்ம போனோம்னா எக்ஸ்ரே ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா அதை வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு, முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணும், ஹெல்த் ரீதியா என்ன பண்ணும். இன்னைக்கு மெடிக்கல் ஸ்பெஷலிட்டிஸ் நிறைய இருக்கு, ஸ்பெஷலைசேஷன் இருக்கு, ஹெல்த் இல்ல. ஏன்னா வேருக்கு நம்ம தண்ணி விடுறதுக்கு பதிலா ஒவ்வொரு இலைக்கும் தண்ணி விட்டுட்டு இருக்கோம். வேருக்கு தண்ணி விட்டா என்டையர் செடி நல்லா இருக்கும், ஒவ்வொரு இலைக்கும் கொடுத்தா பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? அதனால ஸ்பெஷலைசேஷன் பாக்கிறதுக்கு பதிலா
ஒருத்தரை முழு மனுஷனா பார்க்கும். நம்மளோட அந்த காலத்து ஆன்சஸ்டர்ஸோட மருத்துவம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே முழுமை பார்வைங்கிறது இப்ப இல்லாம போச்சு. நீங்க சொன்ன மாதிரி இலைக்கு தண்ணி ஊத்த வேண்டிய ஒரு வேலைகள் இப்ப நடந்துச்சு. ஆமாங்க.